புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. அதன்படி விழுப்புரம் மாவட்டம் ஜனகவள்ளி சமேத வைகுண்டவாச பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையையொட்டி அதிகாலையிலேயே பக்தர்கள் அதிக அளவில் குவிந்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு பால், தயிர், பன்னீர், நெய், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதேபோல் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் கரூர் தான்தோன்றிமலை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி கோவிலில் அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் முடிக்காணிக்கை செலுத்தி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். நெல்லை மாவட்டம் அருகன்குளத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருகன்குளம் காட்டுராமர் கோவிலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு சந்தி பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து ராமர், சீதை, லக்ஷ்மணன் மற்றும் ஆஞ்சநேயருக்கு மஞ்சள் பொடி, வாசனை பொடி, மாப்பொடி, பால், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.